நான் சில டைம்ஸ் யோசிச்சேன் தெரியுமா? பேசாம இருந்தோம் அப்டின்னா, பேசாம இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்டின்னு. சத்தியமா கிடையவே கிடையாது. பேசாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அதுதான் அதுதான் பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நமக்கு கிடைக்காத அன்ப நம்ம இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கும்போது, அது அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சரா தெரியுது. அவங்கனால அத ஹேண்டில் பண்ண முடியல. நம்ம எவ்வளவு தான் என்ன கஷ்டப்படுத்தினாலும் எனக்கு கோவம் கோவம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அந்த டைம்ல ரொம்ப ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் வந்து நார்மல் ஆயிருவேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த கோவத்த வச்சுக்கணும், அப்படியே அத கேரி பண்ணி கொண்டு போணும். அப்படிலாம் எனக்கு எனக்கு இது நாள் வரைக்கும் அப்படி தோணுனது கிடையாது. ஏன்னா ம். ஸோ நம்ம வந்துட்டு பேசலாமா? என்னன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நான் இப்படி உட்காந்து பேசியோ, இல்ல ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியோ அப்படின்னு சொல்லிட்டு. ம். என்ன என்ன பேசலாம்? டைரியிலேருந்து ஆரம்பிக்கலாமா? டைரி எழுதுறது அப்படின்றது, அ உங்களுக்கு மத்தவங்க குடுக்குற ஹீலிங்க விட, இது பெஸ்ட்டான ஹீலிங் குடுக்கும். ஏன்னா, நான் நெறைய கோ த்ரூ பண்ணியிருக்கேன். டைரி எழுதுறத பத்தி. நான் என்னோட என்னோட வீடியோ ஸ்டார்ட்டிங் பார்த்தீங்கனாலே, டைரி எழுதுறத பத்தி தான் பேசியிருப்பேன். ஏன்னா, நான் அந்த அளவுக்கு எழுதிட்டு இருந்தேன். அப்பலாம் வந்துட்டு என்ட்ட ஃபோன் கிடையாது. ஃபுல்லா டைரி, நோட்டு, பேனா இதே தான் சுத்திட்டு இருப்பேன். எனக்கு ஏதாச்சும் ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணணும், இல்ல ஏதாச்சும் ஒருத்தவங்ககிட்ட சொல்லணும் அப்டின்னா, உட்காந்து எழுத ஆரம்பிச்சுருவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது இது. அ என்னன்னா, நம்ம நெறைய பேத்து மேல அன்பு வச்சிருப்போம். நெறைய பேர் நமக்கு க்ளோஸா இருப்பாங்க. பட் நம்ம விஷயத்த ஷேர் பண்ற அளவுக்கு அவங்க ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் குடுக்க மாட்டாங்க. அப்படி இல்லன்னா நம்ம வந்துட்டு எந்த விஷயத்தையுமே யார்ட்டயும் ஷேர் பண்ண முடியாது. நமக்கு ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இல்லாம, நம்மளோட நம்மளோட விஷயத்த எதையுமே நம்ம ஷேர் பண்ண முடியாது. அதனால நான் மோஸ்ட்லி எழுதுவேன். எனக்கு அது யார் யாரெல்லாம் பண்றீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்துட்டு நான் நெறைய இடங்கள்ல ரொம்ப ஜாலியா இருப்பேன். எப்பவும் சிரிச்சுட்டே இருப்பேன். எல்லாரையும் ரொம்ப அன்பா, ரொம்ப கேரிங்கா என்னோட பிரச்சனை என்னன்னா, நான் ஓவர் கேர் பண்றனாலயே என் கூட வந்து யாரும் அவ்வளோ சீக்கிரம் இருக்க மாட்டாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அப்படிலாம் பார்த்து நான் பழக மாட்டேன். எனக்கு எப்படின்னா, ஒருத்தவங்கள பார்த்தோனே பிடிக்கும். அது ரொம்ப அப்படியே அழகா இருக்காங்க, இல்லன்னா ரொம்ப வந்து ரிச்சா இருக்காங்க, அப்படியெல்லாம் எனக்கு எனக்கு தோணாது. எனக்கு ஒரு டைம் நான் பார்க்கும்போது, நமக்கு மனசுக்கு பிடிக்கும்ல, அந்த மாரி நெறைய பேத்த பிடிக்கும். மோஸ்ட்லி அது தம்பி, அண்ணா, அக்கா, தங்கச்சி அந்த மாரி தான் இருப்பாங்க. இந்த லவ்வு அந்த மாதிரி நான் ரிலேஷன்ஷிப்ப சொல்லல. தம்பி, அக்கா அந்த மாரி, அண்ணா அந்த மாரிலாம். எனக்கு எனக்கு வந்து அப்படி சில பேத்த ரொம்ப பிடிக்கும். அ ரொம்ப ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பேன். என்னை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அவங்க எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்கள ஹேப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு நெனைப்பேன். பட் அது எப்படி ஆகும் அப்படின்னா, நான் எவ்வளோக்கு எவ்வளோ குடுக்குறேனோ அன்பு, அதுக்கு ஈக்குவலா எனக்கு வந்து ஹர்ட் வரும். பட் நான் வந்து அத பெருசா எடுத்துக்க மாட்டேன். சீரியஸா சொல்றேன். எவ்வளவு தான் என்ன கஷ்டப்படுத்தினாலும், எனக்கு கோவம் கோவம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அந்த டைம்ல ரொம்ப ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் வந்து நார்மல் ஆயிருவேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த கோவத்த வச்சுக்கணும், அப்படியே அத கேரி பண்ணி கொண்டு போணும். அப்படிலாம் எனக்கு எனக்கு இது நாள் வரைக்கும் அப்படி தோணுனது கிடையாது. ஏன்னா, நம்ம நெறைய கஷ்டப்பட்டுருக்கோம். நெறைய பேரு நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஃபிசிக்கலா அப்பியரன்ஸ வச்சும் சரி, இல்லன்னா மென்டலி நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அந்த மாரி நம்ம நெறைய பெயின் அனுபவிச்சிருக்கோம். அப்ப நமக்கு தெரியும். ஒருத்தவங்க நம்மள இக்னோர் பண்ணும்போது, ஒருத்தவங்க நம்மள வெறுக்கும்போது எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லா இருக்கும்னு. அதனால நான் வந்துட்டு ரொம்பலாம் "நீ என்ன என்ன வேணா காயப்படுத்திக்கோ, என்ன வேணா கஷ்டப்படுத்திக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போய் வெட்கமே இல்லாம பேசிருவேன். பட் அது எப்படி ஆகுதுன்னா, சில டைம்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி போறோமோ, அது அவங்களுக்கு டார்ச்சரா இருக்கு. அதனால என்னால அத மாத்தவும் முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, எல்லா ரிலேஷன்ஷிப்புமே கொஞ்ச நாள் தான். நம்ம ஃபியூச்சர்ல வர ஹஸ்பண்டோ, இல்ல லவ்வரோ அவங்கள தாண்டி மத்த அண்ணா, தம்பி, தங்கச்சி, பாப்பா, அக்கா எல்லாருமே டெம்பரவரி தான். பட் அதான் இருக்கிற கொஞ்ச நாள்ல ஹேப்பியா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அவங்களுக்கு என்னன்னா, ஓகே நாங்க தனியாவே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாரி மைண்ட் செட் இருக்கும். அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது, நான் உனக்கு அன்பு தானே குடுக்குறேன். நீ எதுக்கு அதுக்கு ஈக்குவலா எனக்கு ஹர்ட் குடுக்குற அப்படின்னு தோணுது. பட் ஓகே. அவங்க அவங்க லைஃப்ல என்ன நடந்திருக்குமோ? நான் அப்படிதான் யோசிப்பேன். அவன் கோ த்ரூ பண்ணிட்டு வந்தது எப்படி இருக்குமோ, அதனால அவன் வந்து இது அவனால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, நான் அத அப்படியே போயிருவேன். இருந்தாலும் நான் அவங்கள கேர் பண்ணிட்டே தான் இருப்பேன். அதுதான் என்னோட என்னோட கேரக்டரே. என்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எப்படின்னா, சரி ஓகே. நான் இப்ப எங்கே ஆரம்பிச்சேன், எங்கேயோ போயிட்டேன் பாருங்க. அதனால நான் நெறைய விஷயம் வந்து மனுஷங்ககிட்ட ஷேர் பண்ணவே மாட்டேன் மோஸ்ட்லி. இந்த மாதிரி.
எனக்கு என்ன தோணுது, இல்ல எனக்கு எனக்கு புடிச்சவங்களுக்கு ஏதாச்சும் ப்ரேயர்ஸ் இருக்கு. அவங்க நெனச்சது நடக்கணும் அப்படின்னு, இல்ல முருகருக்காக எழுதுறோம் அப்படின்னா, எழுத ஆரம்பிச்சுருவேன். எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கு நல்ல ஹீலிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நான் எழுதி முடிச்சுட்டு உங்கள பார்க்கட்டா? ஹேப்பியா இருங்க பாப்பா. எனக்கு நெறைய பேர் சொல்றாங்கல்ல, நீங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க. எல்லாரும் ஹேப்பியா இருக்கலாம். நானும் ஹேப்பியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். பட் சம்டைம்ஸ் நமக்கு சின்ன வயசுலேருந்து நடந்திருக்கும்ல சில விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது. அத வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு குடுக்கணும்னு நெனைப்போம். இப்பலாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு என்னைய ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு வந்து ரொம்ப அன்பு குடுத்துருக்காங்க. அப்டின்னா இல்ல. அதனால எனக்கு கிடைக்காத அன்பு வந்து, நான் என் கூட இருக்கிறவங்கள நல்லா ஹேப்பியா பார்த்துக்கணும். சந்தோஷமா வச்சுக்கணும். அவங்க எந்த விதத்திலயும் யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. நானும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்டின்றதுக்காக ரொம்ப கவனமா அவங்கள அவ்ளோ கேர் பண்ணி பார்த்துப்பேன். ஏன்னா, அதுதான் அதுதான் பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நமக்கு கிடைக்காத அன்ப நம்ம இன்னொருத்தவங்களுக்கு குடுக்கும்போது, அது அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சரா தெரியுது. அவங்கனால அத ஹேண்டில் பண்ண முடியல. நம்ம நம்ம ஏன்னா அவங்களுக்கும் அது நடந்திருக்கலாம். அவங்க மேல யாரும் அன்பு வைக்காம இருந்திருக்கலாம். திடீர்னு ஒருத்தவங்க வந்து எவ்ளோ அன்பு காட்டும்போது, அது அவங்கனால ஹேண்டில் பண்ண முடியாது. அத வந்து அவங்கனால ஏத்துக்க முடியாது. அது எல்லாமே புரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்றது? நமக்கு ரொம்ப புடிச்சிருக்குல்ல. அவங்க எந்த விதத்துலயும் ஹர்ட் ஆயிறக்கூடாது. அத தாண்டி அவங்க கிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. நமக்கு ஒருத்தவங்கள புடிச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க. எனக்கு தம்பிங்க ரொம்ப பிடிக்கும். என் தம்பிய எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சில தம்பிங்கலாம் இருக்காங்க. அண்ணாங்க இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் நான் அவங்களுக்கு காட்டுற அன்பு தான் பிரச்சனைன்னு நெனைக்கிறேன். என்னால சும்மா என்ன, ஓகே, பாய் அப்படி 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 என்னால பழக முடியாது. நான் பழகும்போது நான் வந்து என்னோ நான் அப்படியே முழுசா வந்து அவங்களுக்கு என் வீட்டு தம்பி, என் வீட்டு அக்கா, என் வீட்டு அண்ணா அப்படிதான் நான் பழகுவேன். அதுதான் வந்துட்டு பிரச்சனை போய் நிக்குதுன்னு நெனைக்கிறேன் நெறைய இடங்கள்ல. ஸோ நமக்கு கிடைக்காதத நம்ம ஒருத்தவங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறோம்ல. அது கரெக்ட்டா தப்பா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. நான் பேசினா பேசிக்கிட்டே கிடப்பேன். ஓகே. எழுதலாமா? எழுதலாம். ஸோ ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நான் நெறைய நெறைய இடங்கள்ல கோ த்ரூ பண்ணியிருக்கேன். என்னன்னா, நம்ம அதிகமா நேசிக்கிற ஆளும், நம்ம கூட நல்லா தான் பழகியிருப்பாங்க, நல்லா தான் பேசுவாங்க, நெறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. நல்லா போயிட்டுருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப். பட் ஏதோ ஒரு சம் ரீசன்க்காக, இல்ல யாராச்சும் ஏதாச்சும் பேசிருவாங்களோ, இல்ல யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிருவாங்களோ, அப்படின்றதுக்காக நம்மகிட்ட ரீசனே சொல்ல மாட்டாங்க. அவங்களா அமைதியாயிருவாங்க. திடீர்னு அமைதியாயிட்டு, எனக்கு வேண்டாம், நான் பேசல, எனக்கு பிடிக்கல, இல்ல வேண்டாம் வேண்டாம் அதே சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அது ஒரு பக்கம் ஹர்ட் ஆனாலும், நம்ம ரெகுலரா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள விசாரிக்கும்போது இருக்கிற ஹாப்பினஸ் கிடைக்காது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அவங்க எப்டி இருக்காங்க? என்ன ஏது? எவ்வளோ செருப்படி வாங்கினாலும் நம்ம தான் திருந்த மாட்டோம். ஸோ அவங்கள பத்தி எப்டி இருக்காங்க? என்ன ஏது? அப்டின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக 3வது மனுஷங்க மூலியமா நம்ம தெரிஞ்சுப்போம். அதோட பெயின் வந்துட்டு சொல்லவே முடியாது. ஏன்னா, நமக்கு புடிச்சவங்க நம்மளையும் பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்டி இருக்கவங்க கிட்ட நம்ம போய் நேரடியா பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன உருவாக்கிருவாங்க அவங்க. ஒரு 3வது மனுஷங்க மூலியமா கேட்கும்போது இருக்கிற பெயின் வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வலிக்கும். அம் பேசுங்க. என்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும், உங்க 2 பேத்துக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, நான் சொல்றதெல்லாம் நீங்க லவ்வுக்கு மட்டும் ரிலேட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, இல்ல. லவ்வோ இல்ல அந்த மாரி ரிலேஷன்ஷிப்ல நான் எப்டின்னு வச்சுக்கோங்க, லவ்வுக்கு கூட இவ்வளோ ஃபீல் பண்ணுவேனா அப்டின்றது எனக்கு தெரியல. பட் அண்ணா, தம்பி, அக்கா, என் கூட இருக்கவங்க, அவங்கலாம் பண்றது தான் எனக்கு ரொம்ப சம்டைம்ஸ் ஹர்ட் ஆகும். ஸோ பேசுங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பேசினா மட்டும் தான் அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். நான் சில டைம்ஸ் யோசிச்சேன் தெரியுமா? பேசாம இருந்தோம் அப்டின்னா, பேசாம இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்டின்னு. சத்தியமா கிடையவே கிடையாது. பேசாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல உங்களுக்கு வேற யாராச்சும் கிடைச்சிடலாம். இல்லன்னா, அது பழகிரும். ஒரு விஷயம் பழக, பழக நமக்கு அதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். நான் மோஸ்ட்லி அப்படி விடவே மாட்டேன். என்னை பொறுத்தவரைக்கும் நான் விடவே மாட்டேன் அப்படி. எதுக்கும் பழகுறதுக்கு விட மாட்டேன். அ எனக்கு ரீசன் என்ன திடீர்னு ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தவங்க, திடீர்னு பேசாம இருக்கும்போது, நம்ம என்னென்ன யோசிக்க தோணும்? நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா? இல்ல அவங்கள யாராச்சும் ஹர்ட் பண்ணிட்டாங்களா? அப்படின்னு ரொம்ப யோசிப்போம். அதுக்கு கரெக்ட்டான கிளாரிட்டி குடுத்துட்டாங்க அப்படின்னா, சரி ஓகே. அவங்க ஹேப்பியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு நம்ம விட்டுருவோம்ல. ம். ஸோ யாராச்சும் உங்க அக்காங்க எனக்கு எனக்கு பிரச்சனை வருது இந்த அண்ணா, தம்பி, அக்கா அந்த மாதிரி தான் வருது எனக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்மட்டயே சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. அம் சொல்லாம இருந்து சாவடிக்கிறதுக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நீங்க யாராச்சும் இப்படி இருக்கீங்க, நீங்க ரொம்ப நேசிச்சவங்களையும், உங்கள ரொம்ப 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 நேசிக்கிறவங்களையும் நீங்க இப்படி வேண்டாம், என்ன ரீசனுமே சொல்லாம வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க அந்த விஷயத்த சொல்லி அவங்க ஹர்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் ஆக மாட்டாங்க. நீங்க சொல்லாம ஒண்ணு பண்றீங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. ஸோ ப்ளீஸ் லைஃப் வந்து ரொம்ப 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 ஷார்ட். இதுல யாரும் யாருக்கும் அன்பு குடுக்குறது கிடையாது. அவன் அவன் அப்படி அப்படியே போயிட்டே இருக்கான். டெம்பரவரி மாரி இங்க இங்க விட்டேன், இங்க இங்க விட்டேன். அப்படி உங்களுக்கு உண்மையா ஒருத்தவங்க அன்பு குடுக்குறாங்க அப்படின்னா,
அவங்களோட அன்பை நீங்கள் வந்து அப்படியே 100% அவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு இல்லை, புரிஞ்சுக்கோங்க அவங்கள. அதுதான் வந்துட்டு. ஸோ ப்ளீஸ் யாரையும் யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்கங்க. நம்ம ஹர்ட் பண்ணுறது ஈஸி. ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் புரியும். அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க, நீ என்ன பண்ணாலும் எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் வந்து பேசுனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு போக வழி இல்லாமையோ, இல்லைன்னா வேற யார்ட்டயும் போகிறதுக்கு இது இல்லாமையோ இல்லை. புடிச்சிருக்கு அவ்வளோதான். நீ ஹேப்பியா இருக்கணும். நீ நல்லா இருக்கணும். அவ்வளோதான். அத தாண்டி யாரும் யார்ட்டயும் எதுவும் எதிர்பார்க்கறதில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என்ன பொறுத்த வரைக்கும். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பேசுங்க. பேசி புரிய வைங்க. எந்த அளவுக்கு ஒருத்தவங்கள நம்ம காயப்படுத்துறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ். மனுஷங்க மனுஷங்க தான் ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்கோம். அதுவும் நம்மள அதிகமா நேசிக்கிறவங்கள. அப்படி பண்ணாதீங்க. ஓகே. ஹேப்பியா இருங்க. லவ் யூ.